எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஐயோ தலைவா, அந்த நல்ல செய்தியை சொல்லுங்க தலைவா, எங்களால் காத்திருக்க முடியலையே அப்படின்ற மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஏற்படக்கூடிய வார் ஒப்பந்தங்கள் முடிவு கொண்டு வர்றதுக்கு உண்டான ஒப்பந்தங்கள் பற்றி சொல்கிறோம் அப்படின்ற தகவல் தான் உலகம் முழுவதும் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இப்போ வரைக்கும் நானும் நியூஸை தேடி தேடி பார்க்குறேன், ஒன்றும் வர மாட்டேங்குது. ஆனாலும் உனக்கு இம்புட்டு ஆகாது. டக்குன்னு சொல்லிவிட வேண்டியதானே. நைட்டு 4 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் ட்வீட்டு போட்டு விடுற நம்ம ட்ரம்ப் அவர்கள் இந்த நல்ல செய்தியை காலதாமதமின்றி உடனடியாக சொன்னாதான் நாளைக்கு நம்மளுடைய மார்க்கெட், ஏன்னா நம்ம மார்க்கெட்டை சுற்றி ஒரே நல்ல நல்ல தகவல்களாக போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் சூட்டோட சூட்டாக ஒரு 300-400 பாயிண்ட் ஏற்றி இந்த மாதத்தினுடைய உச்சத்துக்கு மட்டும் திருப்பி கொண்டு வந்து விட்டா கண்டிப்பாக நான் போய் பிள்ளையார் கோயிலில் நாளைக்கு தேங்காய் உடச்சிட்டு தான் மறுவேளை 24,300 மட்டும் பழைய இந்த ஒரு மாதத்துடைய ஹை நாளைக்கு வந்து விட்டதென்றால் நாளைக்கு கூட வர வேணாங்க, அடுத்த வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் இந்த 24,300 பக்கத்தில் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நான் போய் பிள்ளையார் கோயிலில் தேங்காய் உடச்சிட்டு வந்துடுவேன். ஏன்னு கேளுங்க, பணமெல்லாம் உள்ள லாக் ஆகி கிடக்கு. அட எத்தனை நாளாக தான் நீ லாக் பண்ணி வச்சிருப்ப இந்த மாதத்தில்? அட பழைய உச்சிக்கு வந்துடும், ஏதாவது பணம் வரும், எடுத்துகிட்டு போய் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடலான்னு தான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 7-8 நாளாகவே மார்க்கெட் ஏறாமல் டகால்ட்டி வேலை காமிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தான் நம்மளை சுற்றி ஒரே நல்ல நல்ல செய்திகளாக வந்து கொண்டுள்ளது. நண்பர்களே, நாளையிலிருந்து நம்ம பல பேர் பேமானி மேனாக பல முக்கியமான வேலைகளை செய்யணும். என்ன அப்படின்னா, ஸ்கூலுக்கு கொண்டே குழந்தைகளுடனும் இனி வேற ஒரே ஃபங்க்ஷன் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆகுது. அதனால் நாளைக்கு காலையிலிருந்து தற்காலிகமாக அந்த காலையில் போடக்கூடிய மார்னிங் நியூஸ் என்பது நிறுத்தப்படுகிறது. நண்பர்களே, இந்த சமயத்தில் தான் மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ கூட சமீபத்தில் பல நண்பர்கள் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க, இந்த ஐடிசி ஷேரில் 10,000 ஷேருக்கு பக்கத்தில் இருக்குங்க, இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்றலாம் 10,000. ஒரு நண்பர் போட்டிருந்தார் ஐடியா ஷேரில் அப்போவே 40 லட்சம் ரூபாய்க்கு எடுத்து வச்சிருக்கிறதாக. அது குவான்டிட்டி எவ்வளவு அப்படின்றது மறந்துட்டேன். கண்டிப்பாக ஏதாவது ஒரு 40,000 குவான்டிட்டியோ 1 லட்சம் குவான்டிட்டியோ அந்த மாதிரி ஒரே கம்பெனியில் முதலீடு செஞ்சுருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் நல்ல கம்பெனியாக இருந்துன்னு வச்சிங்களேன், அவங்களுடைய பணம் அன்னைக்கு கூட ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தாரு, பிஎஸ்சி ஷேர் வந்து நான் 80 ரூபாய்க்கு என்னமோ வாங்கி வச்சுருந்தேன் அப்படின்ட்டு. அவர் அந்த ஒரே ஷேரில் 40 லட்சம் ரூபா வரைக்கும்லாம் சம்பாதிச்சிட்டார். ஸோ ஸ்டாக் வந்து நல்லா இருந்துருச்சுன்னு வச்சுங்க, எந்த விதமான கவலையும் கிடையாது, மேல் நோக்கி ஏறிடுறான். ஒருவேளை அந்த ஸ்டாக்குக்கு வந்து எதிர்கால வளர்ச்சி இல்லை, அதெல்லாம் நீங்கள் அவ்வளோ பெரிய குவான்டிட்டி வச்சுருக்கிறவங்க அதையெல்லாம் கெஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்ட்டு. அப்படி எதிர்காலம் ரொம்ப சுமாராக போய் 10 வருஷத்தினுடைய லோவில் போய் விழுந்திருக்கக்கூடிய ஒரு ஷேர் உங்களுக்கு என்னன்றது தெரியுமா? அப்படியே ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுவீங்க. என்னது 10 வருஷம் லோவா? அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சிருக்கக்கூடிய விலை இப்போ அதே மாதிரி இருக்கா அப்படின்னு ஷாக்கிங் ஆகிடுவீங்க. இதுக்கு பேர் தான் நண்பர்களே மார்க்கெட் ரிஸ்க் என்பது. அந்த ஷேர் வேற எதுவும் இல்லை, இந்த பேட்டா இந்தியா லிமிடெட் அப்படின்ற ஒரு ஷேர் தான். ஸோ இந்த பேட்டா இந்தியா லிமிடெட் அப்படின்ற ஷேர் நீங்கள் பார்க்கும் பொழுது 2015களில் என்ன விலை இருந்ததோ அந்த விலையில் வந்து சரிவடைஞ்சு ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். கடந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னாலும் 2,000 ரூபாய்களில் இருந்த இந்த பேட்டா இந்தியா அப்படின்ற ஷேர் தற்போது 55% என்பது சரிவடைஞ்சு 690 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்போ இது போன்ற ஷேர்களில் வந்து பல பேர் வந்து ஏதாவது இத்தனைக்கு அது புதிய உச்சமெல்லாம் போயிருக்கு. எப்போ உச்சம் போயிருக்கு? கிட்டத்தட்ட 2022ல் 2,000 ரூபாய்க்கு பக்கமெல்லாம் போயிருக்கான். அப்போ பார்த்து விற்று விட்ட பல பேர் கெட்டிக்காரனாக தான் இருப்பாங்க. வேற யாராவதுக்கு இந்த ஷேரை கை மாற்றி விட்டுட்டு அப்புறம் வேற ஏதாவது கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகளை போய் எடுத்து கெட்டிக்காரராக யாராவது ஒரு வேலையை பார்த்துருந்தாங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் உச்சத்தில் வாங்கி மாட்டினவங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகியும் பிரயோஜனம் இல்லை. இத்தனைக்கும் இந்த ஷேர் ஒரு நஷ்டம் செய்யாத கம்பெனி. இந்த செக்டரில் டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிகளில் இதுவும் ஒன்று. இதனுடைய முதலீட்டாளர்கள் வந்து எஃப்ஐஎஸ் பார்க்கும்பொழுது 6% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டிஐஸ் 28%. வாவ், வாட் அ மிராக்கிள். பப்ளிக் வந்து பெருசாக இந்த ஷேரில் ஹோல்டு பண்ணல, அவங்க 15% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஷேரில் சிக்கி இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் ரொம்ப கம்மியான ஆளுகளாக தான் இருப்பாங்க.
அதனால் நண்பர்களே, டைவர்சிஃபிகேஷன் இல்லைன்னா ரொம்ப ஆபத்து. நீங்கள் போய் மியூச்சுவல் ஃபண்டுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பொழப்பில்லாமையா பல்வேறு பங்குகளில் சும்மா 2% ஹோல்டிங், 5% ஹோல்டிங், 10% ஹோல்டிங்க்கு கீழே தான் அவங்க மெயின்டைன் பண்ணணும்னு செபியெல்லாம் ஏன் சொல்கிறாங்க? இந்த மாதிரி தான். எங்காவது ஒரே ஷேரில் போய் நம்பிக்கையாக போய் உட்காந்து மாட்டிக்காதீங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால தான். ஸோ துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், துன்பப்பட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகமாக இருக்கக்கூடிய, அதுலேயும் குறிப்பாக உச்சியில் வாங்கி உட்காந்துருக்கக்கூடிய பல்வேறு பேட்டா இந்தியா ஷேர் ஹோல்டர்ஸை நம்ம ரோட்டில் எங்கே பார்த்தாலும் ஆறுதலாக 4 வார்த்தை, என்னங்க நல்லா இருக்கீங்களா, பரவாயில்லைங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மனசை தேர்த்தும் விதமாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு யாருமே இப்படி ஏதாவது ஒரு ஷேரில் போய் மாட்டி நான் பார்த்ததில்லை. நிறைய நண்பர்கள் கமெண்ட் போடுறாங்க, நான் போய் ஐடிசியில் மாட்டிட்டேங்க அப்படின்ட்டு. ஆனால் அது 2022 என்ன விலை இருந்ததோ அதில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான், 300 ரூபாய் ரேஞ்சில். அதுவும் இல்லாமல் இது ஐடிசி ஹோட்டல் அப்படின்ற பங்கை இலவசமாக கொடுத்த ஒரு ஷேர் தான் இந்த ஐடிசி. அதனால் இது 2014களில் 150 ரூபா ரேஞ்சில் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கும் போல். 2016 ஆமாம் 150 170 அந்த ரேஞ்சில் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கும் போல். அவங்க கொடுமைக்கு இவங்க கொடுமை பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி தான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இறங்கிருச்சு அப்படின்றாங்க. அவங்க இந்த பேட்டா இந்தியா ஷேர்னுடைய நிலைமை எடுத்து பாருங்க. இது 2016 அப்படின்ற சமயத்தில் வெறும் 20 ரூபாய்களில் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ நம்மளை விட கொடுமை யாரோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான் இப்போதைய விஷயம். ஸோ மார்க்கெட்டில் டைவர்சிஃபிகேஷன் ஒய் திஸ் மச் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் இந்த 10 வருஷ லோ பக்கத்தில் போய் விழுந்திருக்கக்கூடிய, 10 வருஷ விலை பக்கத்தில் போய் விழுந்திருக்கக்கூடிய இந்த பேட்டா இந்தியா அப்படின்ற ஷேர். இத்தனைக்கும் லாபம் செய்யக்கூடிய ஷேர், டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஷேர், செக்டர் லீடராக இருக்கக்கூடிய ஷேர், இருந்தாலும் 10 வருஷ லோவில் போய் விழுந்திருக்குதுன்னா அது நம்மளை நாமளே காப்பாற்றிக்கணும். அது தலை விதி, தலையெழுத்து, மார்க்கெட் இப்படித்தான் இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் டைவர்சிஃபிகேஷன் என்பது பண்ணிக்கணும் அப்படின்றதான் இந்த பேட்டா இந்தியா அப்படின்ற ஷேர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம். அதுலேயும் இது போன்ற பெரிய பங்குகளில் ஒருத்தர் 10,000 கோடி குவான்டிட்டி, 50,000 குவான்டிட்டி போகிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் என்ற கிளாஸ் எல்லாம் போய் அது என்னன்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா இப்படி மிகப்பெரிய சரிவு வரும் பொழுது இந்த ஆப்ஷன்ஸ் மூலியமாக மிக எளிதாக ஹெட்ஜிங் பண்ணி அவங்களுடைய ரிஸ்க்கை கம்மி பண்ணிக்கலாம். அந்த பர்பஸ்க்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த ஆப்ஷன். ஸோ நீங்கள் ஒரு தடவை 10 லட்ச ரூபாய்க்கு மேலே உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வளர்ந்துருச்சு அப்படின்னாவே நீங்கள் ஒரு லெஜண்ட். 10 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ எத்தனை பேர்த்துக்கிட்ட இருக்கும்? ரொம்ப கம்மியான ஆட்கள்கிட்ட தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் 10 லட்ச ரூபாயை தாண்டிட்டீங்கன்னாவே ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபியூச்சர்னா என்ன, ஆப்ஷன் என்ன, ஹெட்ஜிங்னா என்ன அப்படின்ற முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் எந்த ஒரு இமாலய சரிவையும் தாண்டி உங்களால் சைன் பண்ண முடியும். நண்பர்களே, சமீபத்தில் தான் இந்த லென்ஸ்கார்ட் அப்படின்ற ஷேர் ஒரு 3 months லோ பக்கத்தில் விழுந்திருந்தது அப்படின்ற ஒரு தகவலாக இருந்தது. மார்க்கெட்டில் 3 months லோ, 6 month லோ அப்படின்ற ஒரு ஷேர் ப்ரைஸ்களில் இந்த லென்ஸ்கார்ட் அப்படின்றதும் சுற்றிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ லேசாக மேல் நோக்கி சிறிய அளவில் ஏறி இருக்கு. என்ன காரணம்னா இதில் சில செய்திகள் என்பது வந்திருக்கிறது. சமீபத்தில் அவங்க சில நாட்களுக்கு முன்னாடி வெளியிட்டிருந்த தகவலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான அவர்களுடைய அக்வஷன் டீட்டெயில்ஸ் மற்றும் மெர்ஜர் டீட்டெயில்ஸ் இது போன்ற சில விஷயங்கள்லாம் 20 மேக்கு அப்புறமே கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்டமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் சுற்றிக்கிட்டு இருந்தது. ஸோ அந்த செய்திகளை வச்சுக்கிட்டு கீழே போய் விழுந்திருந்த இந்த லென்ஸ்கார்ட் அப்படின்ற பங்கு மேல் நோக்கி ஏறிவிட்டது. ஸோ கீழே போய் விழுகிறது முக்கியம் இல்லை, அந்த பாயிண்ட்லேருந்து டேர்னிங் ஒரு திருப்பு முனை கிடைஞ்சி ஒரு வி ஷேப்பில் ரெக்கவரி ஆகிறானா அது 5% ஏறலாம், 10% ஏறலாம், அல்லது அது திரும்பி தன்னுடைய பழைய ஹையை கூட போய் பிடிக்கலாம், என்ன வேணாலும் நடக்கட்டும். ஆனால் ஏதாவது கீழே விழுந்து கிடக்கிறப்ப ஏதாவது நியூஸ் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி தான் நிறைய ட்ரேடர்கள் அவங்களுடைய அடுத்தடுத்த மாதங்களுக்கு உண்டான ட்ரேடிங்காக ஸ்டாக்குகள் எடுத்து அவங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ இதில் 2 ஸ்டெப்பு. முதல் ஸ்டெப்பு கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகளை அவங்க சேகரித்து வைக்கணும்.
அது தொடர்ந்து கீழே இறங்குறானா அல்லது திரும்புறான்னு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியாது. பட் முதல்ல வந்து கீழே விழுந்து கிடக்கக்கூடிய சில ஷேர்களை அவங்க எடுத்து வைக்கணும். அதுக்கடுத்த நாட்களில் தொடர்ந்து ஏதாவது செய்திகள் அதுக்கு வருதா அப்படின்றது பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு ட்ரேடருமே பிளானிங் அப்படின்றது பண்ணுவாங்க. ஸோ இந்த நேரத்தில் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய சில ஷேர்களுடைய செய்திகள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக ஒரு ஷேரினுடைய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஷேர் 2025 மே மாதம் இப்போ இருந்து கணக்கு பார்த்தீங்கன்னா, போன வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஷேர் வந்து ஒரு 30 ரூபாய் ரேஞ்சுக்குள்ளேயும் ஒரு 40 ரூபாய் ரேஞ்சுக்குள்ளேயுமே தான் சமீபத்தில் ஒரு முறை ஏறி இறங்கி இருந்தது. 2025 மே மாதம் சமயங்கள்லாம், மார்ச் மாத சமயத்தில் அப்படி ஒரு 2 முறை ஏறி இறங்கிட்டு அப்புறம் அவன் பெருசாக இறங்கல. மறுபடியும் 3வது முறையாக எப்போ இறங்கியிருந்தான்னா இந்த வருஷத்தில் ஏப்ரல் மாதத்தில், இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி 30 ரூபாயில் போய் விழுந்தான். அப்புறம் மறுபடியும் என்ன நினச்சான்னு தெரியல, ஒரு 20% ஏறி கரெக்டாக 36 ரூபாய் வரும் பொழுது தான் ஒரு முக்கியமான கிளைமேக்ஸ் நடந்தது. கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தொட்டுட்டு தொப்புன்னு பாவம் கீழே விழுந்துட்டான். ஸோ இந்த 2026 இந்த ஷேர் 2 முறை தான் மிக மோசமாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜிலிருந்து விழுந்தது. அது ஒரு முறை ஏப்ரல் மாதத்தில் கிட்டத்தட்ட 17% கீழே விழுந்துட்டு அதே மாதிரி ஒரு 20% ரெக்கவரி ஆயிருந்தான். இப்போ மறுபடியும் மிக மோசமான சரிவாக ஒரு 14% என்பது சமீபத்தில் இறங்கியிருக்கு. ஸோ இன்னும் எவ்வளவு தூரம் கீழே போயிட்டு ரெக்கவரி ஆவானா அல்லது கீழே போவானா என்ன ஏதுன்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்றைய தகவல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இறங்கி கிடக்கக்கூடிய ஷேர்கள் ஒரு 3 months லோ போன ஷேர்கள் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஷேர்னுடைய செய்தி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி போய் இப்படி விழுந்த இடத்துல ஏதாவது நியூஸ் வந்துச்சா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் அடுத்தடுத்த சில நாட்களில் கிரீன் கேண்டில் போட்டு ஒரு மாதிரி ரெக்கவரி ஆகி மேல் நோக்கி போயிடுச்சு. ஸோ இப்போ ஏதாவது செய்திகள் வருதா? இனி வேற இந்த மே மாதம் முடிஞ்சிருச்சுன்னா ஜூன் மாதத்தில் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் சம்மந்தப்பட்ட செய்தியோ எதுவுமே பெருசாக மார்க்கெட்டில் இல்லை. இந்த சமயத்தில் தான் ட்ரம்ப் அவர்கள் களத்தில் இறங்கி நியூஸை நான் தர்றேன்யா, நீங்களாம் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது தகவல் வந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஆக மொத்தம் ஒரு 2-3 மாத லோக்கலிலே கீழே விழுந்து கிடக்கக்கூடிய ஷேர்களில் ஒரு ஷேர் சென்ட்ரல் பேங்க் அப்படின்ற ஒரு செய்தி. நண்பர்களே, அடுத்தது நியூஸ் இருக்கக்கூடிய செய்திகளில் வந்து இந்த பிஎஃப்சி ஆர்இசி போன்ற மெர்ஜர் நியூஸ் என்பது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் அதுக்கெல்லாம் இன்னும் அடுத்தடுத்த லெவலில் அப்ரூவல்ஸ் எல்லாம் வர வேண்டிய இந்த நேரத்தில் 2026 இப்போ வரைக்கும் இப்படி இறங்குமுகமாக போகாமல் 2026 ஏறுமுகமாக இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய சில பங்குகளில் இந்த பிஎஃப்சி அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த ஷேர்னுடைய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்திய ஹை 500 ரூபாய்களிலே இருந்து தற்போது 430 ரூபா அப்படின்னு ஒரு 2 months லோ பக்கத்தில் வந்து விழுந்திருக்கக்கூடிய ஷேர்களில் இந்த பிஎஃப்சி அப்படின்ற ஷேரும் ஒன்றா இருக்குது. நான் நியூஸ் இருந்தாலும் இல்லைனாலும் நான் இப்படி தான்டா ஏறி இறங்கிக்கிட்டு இருப்பேன், என் சுபாவமே அப்படி தான் அப்படின்ட்டு நீங்கள் 2021 கணக்கெடுத்து பார்த்தாலும் சரி, அப்போ இருந்து இதனுடைய வரலாறு, டிமார்ட்டினுடைய வரலாறு என்பது ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதும் இப்படியே தான் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த டிமார்ட் அப்படின்ற ஷேர் கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜில் வந்து சரிவடைந்து உள்ளது. இனி இவன் தொடர்ந்து கீழே போகக்கூடிய ஷேரா அல்லது மேலே போகுதா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. பட் இன்றைய தேதியிலே 200 டேஸ் மூவிங் ஆவரேஜில் வந்து விழுந்த ஷேர்களுடைய செய்திகளில் இந்த டிமார்ட் அப்படின்ற ஒரு ஷேர் இருக்குது. இனி பல ட்ரேடர்கள் வந்து அதை வாட்ச் லிஸ்ட் வச்சுட்டு ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்டாக திரும்புகிற மாதிரி தெரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த வருஷத்தில் 2 முறை அந்த ஷேர் கீழே விழுந்திருக்கு. 2 முறையும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன மார்க்கெட்னுடைய சப்போர்ட் கிடைச்சதுனால கிரீன் கேண்டில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி போயிருந்தான் ஒரு முறை. 2வது முறையும் அதே மாதிரி தான் சின்ன சின்னதாக கிரீன் கேண்டில் போட்டு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை ரொம்ப ஸ்டைலாக கேப் அப் பண்ணி தாண்டி அப்புறம் போய் கும்பா பாடிடுச்சு. ஸோ அடுத்தது இப்போ தற்போது மறுபடியும் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய டிமார்ட் இனி என்ன செய்யும்? அதே மாதிரி தான் கோல்டில் மிகப்பெரிய ஆள் இந்த டைட்டன் அப்படின்ற ஷேர், அதுவுமே இந்த 2026 நீ ஓவராக ரவுண்ட் அடிச்சுட்ட, போதும் ரவுண்டை நிறுத்து அப்படின்ற மாதிரி
ஆல்ரெடி 3 ரவுண்டுகள் கீழேயும் மேலேயும் ஏறி இறங்கிக்கிட்டு இந்த டைட்டன் இருந்திருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் அடுத்தது இது என்ன செய்யும்? 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை அது மாதிரி அப்படியே சப்போர்ட் எடுத்து அப்படியே நிற்குமா, அல்லது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை உடைத்து விடுமா? இந்த ஈரான் வாருக்கும் கோல்டுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது. ஈரான் வார் வருதுன்னு சொல்லி கோல்டை ஏற்றி விட்டானுங்க, அப்போ இந்த பங்குகள்லாம் ஏறிச்சு. ஈரான் வார் நடந்துக்கிட்டு இருக்கியா, உச்சத்துக்கு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது கோல்டை இறக்கி விட்டானு. அது ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னா, அப்படி தான் பண்ணுவோம், யாருமே புரிஞ்சிக்க கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணி விட்டுட்டாங்க. ஒவ்வொரு காரணங்கள், ஏன்னா போர் அதிகமாக நடந்துட்டு இருக்கும்போது பல வளைகுடா நாடுகள் தங்கத்தை விற்று விட்டுறாங்க, காசு வேணுமில்ல அப்படின்ற மாதிரியும் சில காரணங்கள். ஏதோ ஒன்று அவங்க வசதிக்கு இறங்குறதுக்கும் சரி ஏற்றுறதுக்கும் சரி அவங்கவுங்க வசதிக்கு ஒரே நியூஸை ப்ளஸ் சைடும் மைனஸ் சைடும் வச்சு விட்றது. ஸோ சமீபத்தில் கீழே 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் கீழே வந்து விழுந்திருக்கக்கூடிய பங்குகள் டைட்டன் அப்படின்றது நியூஸில் இருக்குது. இனி இவன் சப்போர்ட் எடுக்கிறானா இல்லையா அப்படின்றது அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம். கடைசியாக இப்போ நியூஸ் இருக்கக்கூடிய ஷேர்களில் ஸ்டீல் ஷேர்கள் இருக்குது. செயில் ஆகட்டும், டாடா ஸ்டீல் ஆகட்டும் மற்றும் பல்வேறு ஸ்டீல் கம்பெனிகள் புதிய உச்சங்களை தொட்டு ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய நியூஸ் என்பது ஒன்று. ரெண்டாவது, இந்த ஜிண்டால் ஸ்டீல் சமீபத்தில் இந்த 2026 ஏறுவதும் இறங்குவதும் மறுபடியும் ஏறுவதும் இறங்குவதுமாக தற்போது இருக்கக்கூடிய இந்த ஜிண்டால் ஸ்டீல் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை காப்பாற்றி கொள்ளுமா, அதற்கு கீழே வராமல் ஒரு மாதிரி தப்பிச்சுக்குமா இல்லையா அப்படின்றதான் இன்றைய கேள்வியாக இருக்குது. ஸோ 2026 இது வரைக்கும் அவன் ஒரு தடவை கூட 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே உடச்சிட்டு போகலை. இனிமேலும் அதே மாதிரி இந்த வருஷம் பூரா இருக்குமா அல்லது உடச்சிருமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஸோ அடுத்த சில நாட்களில் இந்த ஜிண்டால் ஸ்டீல் என்ற ஷேர் ஏறிச்சா இறங்குச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்குது. தலைவா, டக்குன்னு கேமரா முன்னாடி வந்து ஏதாவது ஒன்று பேசுங்க தலைவா, நீ வேறு நாங்கள் தூங்க போயிடுவோம். ஸோ நாளைத்த மார்க்கெட்டையோ அல்லது அடுத்த வாரத்தில் நம்மளுடைய மார்க்கெட் மிக மகிழ்ச்சிகரமாக மேலே ஏறுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இன்றைக்கு தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக எனக்கு மகிழ்ச்சியாக. ரொம்ப நன்றி, வணக்கம்.